வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கேஸரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன கேண்டில் ஸ்டிக் தான். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 286 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 286 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜோன். அதனால் இந்த 286க்கு கீழே ப்ரைஸ் இருக்குதா இல்லை மேலே இருக்குதா அப்படின்றத நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் உதவியால் இந்த முக்கியமான ஜோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 282 இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் மார்க்கெட்டில் பையிங்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இந்த 86ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் 282 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜோன். இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட்டில் பையிங்க்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. மறுபடியும் செல்லிங் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே நிற்க முடியல. 285 அப்படின்ற இடத்துக்கு மேலே கீழே நிற்க முடியல. ஒவ்வொரு தடவை கீழே வர சமயத்திலும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுக்குது. அதாவது திருப்பி குதிச்சிட்டே இருந்தது. இறுதியாக 200 இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு தடவையும் இந்த 286 மேலே போகிறதுக்கான முயற்சி அதிகமாக எடுக்கப்பட்டது. கடைசியில் 286க்கு மேலே போனோடனே மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருந்து 288.1 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைத்து வாய்ப்புகளும் எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் 2-3 விஷயம் சேர்ந்து சொல்கிறோம். நம்ம வீடியோ அனாலிசிஸ் மற்றும் நம்ம சார்ட்டிங் டூல் முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்துல முழு கவனத்தையும் நம்ம செலுத்தணுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் ஓப்பனிங் இன்றைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோம், மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம், ஏன்னா நாளைக்கு நமக்கு மறுபடியும் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரும். அதனால் நம்ம இப்போ மார்க்கெட் எதில் அடிப்படையாக நின்றுட்டுருக்கு அப்படின்னா நம்ம கடந்த 2-3 நாளாக பார்த்தோம். ஒவ்வொரு இன்வென்ட்ரி ரிப்போர்ட்லேயும் மார்க்கெட் வந்து கடந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் 72 இருந்த மார்க்கெட் ஒரே புடியாக பிடிச்சி மார்க்கெட் 92 வரைக்கும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் கரெக்டாக இந்த 286 அப்படின்ற ஒரு முக்கியமான இடம் பக்கமாக இருந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர மாதிரி வாய்ப்பை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது, முயற்சி பண்ணுது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். அதனால் கவனமாக இருக்கணும். மறுபடியும் 86க்கு கீழே ஏதாவது வந்ததுன்னா சுலபமாக 82க்கு கீழே அது தள்ளி விட்டுரும். அதிலிருந்து மார்க்கெட் ஷார்ட் டேர்மில், அதாவது தற்காலிகமான செல்லிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம பையிங்க்கு எதிர்பார்த்தாலும் இது அடுத்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதனால் 86 அப்படின்ற இடத்துல ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அதோடைய முழு கவனத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கு. அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல வர சமயத்தில் அதோடைய ஷார்ட் டேர்மில் தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக மாறிடும். அதனால் 286 தான் நமக்கு பாட்டமான சப்போர்ட்டாக இனிமேல் இருக்க போகுது. இந்த இடம் தான் நம்ம முழுமையான கவனத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இடம். ஆனால் இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு தெரியும் என்ன டார்கெட்டும் 292 வரைக்கும் மார்க்கெட் முயற்சி செஞ்சு மேலே போகலாம். நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் 292 மேலே இருந்ததுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.